World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ராகு கேது மைய புள்ளி, அதாவது ராகு கேது மிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அது ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. இந்த ராகு கேது அப்படிங்கக்கூடிய கிரகங்கள் நன்மையும் செய்யும். ஆகவே அது குறித்து பேச விளைகிறேன். ராகு கேது இந்த கிரகங்கள் 3, 6 என்கிற பாவகங்களில் இருந்தால் அது நன்மையை செய்யும். இப்போ அந்த 3, 6 என்கிற பாவகத்தில் அது இருக்கிறதா, அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சதவிகிதத்தில் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு உரைக்கின்றேன். இந்த ஜாதகி பிறந்து 283 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இந்த ஜாதகியை ஒரு தெய்வமாக ஒரு இனத்தவர்கள், அதிலும் அந்த இனத்தில் 2 கூட்டங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிறது, இதைத்தான் மாமன் மச்சன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 கூட்டத்தினர்கள் தங்களுக்கு குலதெய்வமாகவும் கொண்டாடி வருகிறார்கள், பலன் பெறுகிறார்கள். மேலும் அங்கு ஓய் வரக்கூடிய பொதுமக்களும் நன்மையை அடைகிறார்கள். அப்போது இந்த ரங்கம்மா தேவி அப்படிங்கிறவுடைய ஜாதகத்தை எப்படி கணிச்சோ அப்படின்னா, நானும் ஜோதிட வித்வான்களையெல்லாம் கலந்து இந்த மாதிரி 1740வது வருடத்தில் பிறந்த ரவுத்திரி வருட கார்த்திகை மாதம் இதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சூரிய உதயத்தில் பிறந்ததுக்கு ஜாதகம் அமைக்கணும்னு நானும் விண்ணப்பம் வச்சனுங்க. இதை தொடர்ந்து பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் இப்படி யாருக்கிட்ட போனால் இதில் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஒருத்தர் கூட ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அவரு கூட வந்துக்கிறாரு, பெருந்துரை முருகேஷ் அப்படிங்கிறவரு. ஐயா, இந்த சபரி பஞ்சாங்க ஆசிரியர் சதாசிவம் ஐயாவை நாம் கலந்தோம்னா இதுக்கு ஒரு தீர்வுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் சபரி பஞ்சாங்கத்தில் இருந்தே அவருடைய அலைபேசி என்னை எடுத்து அவரோடு தொடர்பு கொண்டோம். அவர் இந்த மாதிரி 1740வது வருடத்துக்கு கணிக்கணுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, விண்ணப்பம் வைக்கும் பொழுது, ஐயா இந்த 1740வது வருஷத்துக்கெல்லாம் பஞ்சாங்கம் இல்லைங்க, நான் கணிச்சு கொடுக்குறேனுங்க அப்படின்னு அவர் சொன்னார். சபரி பஞ்சாங்க ஆசிரியர் சதாசிவம் ஐயா, ஈரோடு சோலார் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறார். அதாவது கொடுமுடி போகிற பாதை. அப்போ அவர் சொன்னார், ஐயா நீங்கள் என்ன பார்க்குறதுக்கு வரும்பொழுது சாயங்காலம் ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வரும்படி வச்சுக்குங்கன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, நான் ஒரு 2-3 நாளில் இதை செஞ்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து சொன்னார். ஆகையினால நான் ஒரு 5-6 நாள் கழித்து, ஐயா இன்றைக்கி நான் சாயங்காலம் 5 மணி அளவில் வர்ற அப்படின்னு சொல்லும்பொழுது, சரி வாங்க ஐயா அப்படின்னு அவர் சொன்னார். அதன்படி போய் அவர் இந்த இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய கணினி அதில் அமைக்கக்கூடிய இந்த ஜாதகத்தை அவர் அமைச்சு கொடுத்தாருங்க. அப்போது இந்த ஜாதகத்தில் அந்த ரங்கம்மாவுடைய வாழ்க்கையில் நிகழ்வுகள்
அப்படின்னு ஒரு சரித்திர புத்தகமே இருக்குதுங்க. அந்த சரித்திர புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த கிரக அமைப்புகள் பலனை தருகிறதா அப்படிங்கிறது தான் நான் செஞ்ச ஆய்வில் கிடைச்ச எனக்கு தீர்மானத்தில் இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்க வந்திருக்கிறேனுங்க. இப்போ ராகு கேது அப்படிங்கிறது அந்த இருக்கக்கூடிய புள்ளி அப்படிங்கிறது எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் ராகு கேது அப்படிங்கிறது லக்ன புள்ளி அப்படிங்கிறது அனுஷம் 1வது பாதம் 217வது கலையில் இருக்கிறது. இதே ராகு கிரகத்தின் புள்ளி 77வது பாகை திருவாதிரை 3இல் இருக்கிறது. கேது கிரகத்தின் புள்ளி 257 பூராடம் 1இல் இருக்கிறது. இப்போ இதையத்தான் நான் கண்டுபிடித்த அந்த சக்கரத்தில் போடுறேன். இதில் வச்சு தான் அந்த புள்ளி விவரங்களை என்னால் தெரிவிக்க இயலுதுங்க. அப்போ இந்த பூராடம் 1 அப்படிங்கிறது தனுசு ராசியில் 7வது பாகை அல்லது 17வது பாகை அப்படிங்கிற அளவில் அது இருக்கும். இப்போ இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் 7வது பாகையில் விழுந்திருக்கு. அப்போது இந்த லக்ன பாவகம் அப்படிங்கிறது 1ஆம் இடம் 1ஆம் வீடு இப்படியெல்லாம் நடைமுறையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை பாவகம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை முனிவர்கள் வலியுறுத்தினதுக்கான ஒரு ஆதார பாடல் சொல்கிறனுங்க. காணும் லக்னத்தோன் பாவியாகில் கலந்தவர் பொசிப்பெல்லாம் தீமையே செய்யும் கொண்ட லக்னத்தோன் திசையனில் தானே கூறு 6 8 3 2 11 குடையோர் விரும்பும் உமது பலன் விபரீதமாகும் வண்டமரும் குழலியே லக்கின பாவகம் வரும் வழியாய் பலன் உரைப்பாய் அப்படின்னு, அதாவது கவிநயத்தோட அதில் இனிமையான பொருள்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சு அந்த கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. அப்போது ஒரு கருத்தை தெரிவிக்கும்போது அது ரசனையோடும் இருக்க வேண்டும், நகைச்சுவையோடும் இருக்க வேண்டும். அப்போ அந்த கருத்து கேட்பவர்களுக்கு மனதில் நல்லா பதியும். அப்போ அந்த நகைச்சுவையையோ அல்லது அவர்கள் அனுபவித்த ரசனையையோ ஞாபகத்துக்கு வரும் பொழுது கொண்டு அது பார்க்கும் பொழுது இந்த ஜோதிட கருத்தும் நினைவுக்கு வரும். ஆகையினால்தான் முனிவர்கள் இது போன்ற கவிநயத்தோடு நகைச்சுவையோடெல்லாம் பாடலை அமைச்சு பாடி வச்சுக்கிறாங்க. ஜோதிட கருத்து மட்டுமல்ல, மருத்துவ கருத்து, ஆன்மீக கருத்து, இது போன்றதெல்லாமே அதனுடைய இதில் தான் வந்திருக்குது. அப்போது தலைப்புக்கு நான் வர்றேங்க. இப்போ லக்ன பாவகத்தின் மையம் அப்படிங்கிறது 7ஆம் பாகையில் விழுந்திருக்கு. அப்போது இது தோராய பாவகம் என்ற அளவில் தான். அப்போ 2ஆம் பாவகத்தின் மையம் தனுசு ராசியில் 7வது பாகையில் மூலம் 2இல் விழுகும். அப்போது அந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டான கேது அதே 2ஆம் பாவகத்தில் 100 80 60 ஒரு 35% 2ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறார். அதுக்கு நேர் 7ஆம் பாவகத்தில் இதே 35% ராகு இருக்கிறார். இப்போ நடைமுறையில் லக்னத்திலேயோ 2ஆம் பாவகத்திலேயோ 7ஆம் பாவகத்திலேயோ 8ஆம் பாவகத்திலேயோ இந்த ராகு கேது இருந்தால் அது தோஷம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான், அதாவது பெண்ணையோ மாப்பிள்ளையோ அமைக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்போது இந்த 2ஆம் பாவகத்திலே இருக்கக்கூடிய
இந்த கேது நல்லதை செய்யுமா அப்படின்னா அடிப்படை விதி பிரகாரம் அது நல்லதை செய்யாது அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 2-1 கேது இருந்தால் கெடுதல், அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரமெல்லாம் செஞ்சு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெண்ணையோ அல்லது ஆணையோ இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து வரவேற்கத்தக்கது. அதே போல் அந்த 7-8 அப்படிங்கிற இடத்துலையுமே இந்த ராகு லக்னத்தில் இருந்தாலோ கேது லக்னத்தில் இருந்தாலும் அந்த 7ஆம் பாவகத்தின் மையத்தில் அதுக்கு நேர் 180 பாகையில் அதுக்கு கேதுவோ அல்லது ராகுவோ இருக்கும். அப்போ இவங்க 3ஆம் இடத்துலையோ பாவகத்திலேயோ 6ஆம் பாவகத்திலேயோ இருந்தால் நல்லதை செய்வார்கள் என்பது பொது விதி. அப்போது இவங்க அந்த 3ஆம் பாவகத்தில் என்ன வலிமையில் இருக்கிறாங்க, 6ஆம் பாவகத்தில் என்ன கிரகத்தினுடைய பார்வையில் என்ன கிரகத்தினுடைய சேர்க்கையில் இருக்கிறாங்க, இதையெல்லாம் ஆய்வு பண்ணி தான் அந்த 3-6 இருக்கக்கூடியவங்க நல்லது செய்வாங்க, எந்த அளவில் செய்வாங்க, இல்லை நல்லதையே செய்ய மாட்டாங்களா, இதையெல்லாம் நிர்ணயம் பண்ணணும். அப்போ இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சாமி ஆகவே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதாக அந்த ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் இது 1ஆம் பாவகத்திலையும் பங்கெடுத்துக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு அப்படிங்கிற ராசியில் 2ஆம் பாவகத்தின் மையம் மூலம் 2ல் இருக்குது. அப்போது இந்த 2ஆம் பாவகத்தின் மையம் என்பது தனுசு ராசியின் 2வது பாகம். அப்போது லக்னம் அப்படிங்கிற அந்த புள்ளியின் மையம் என்பது விருச்சிக ராசியின் 2வது பாகம். பாதம், பாகம், பகுதி இப்படியெல்லாம் அதில் இருக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நிர்ணயம் பண்ணணும் பலனை. ஆகவே இந்த கேது இந்த 2க்குள்ள எந்த அளவில் இருக்காரு, 3க்குள்ள எந்த அளவில் போகிறாரு அப்படிங்கிறது இதில் இப்போ நான் சொல்கிறேனுங்க. இந்த கேது பூராடம் 1ல் இருக்கும்போது 2ஆம் பாவகத்தின் மையம் மூலம் 1ல் இருந்து 100, 80, 60 ஒரு 40% அளவில் தான் இவர் 2ல் இருக்கார் அப்படிங்கிறது வருது. ஆனால் இவர் இந்த பக்கம் 40% அளவில் இருந்தாலும் இந்த 2ஆம் பாவகத்தின் விரிவு என்பதே பூராடம் 2ஆம் பாதம் வரையில் இருக்குது. அப்போது இவர் இந்த பக்கம் ஒரு 40% இருந்தாலும் அந்த பூராடம் 2 அப்படிங்கிறது இவர் கட்டுக்குள்ளதாக இருக்குது. அப்போது அதுக்கு ஒரு 11% இந்த 40%தோடு சேர்த்துக்கணும். அப்போது 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற அளவில் அந்த கேது இருக்கிறார். அப்புறம் 5க்கு 50, 50, 5 அப்போ 50ம் 5ம் 55% இந்த கேது லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கிறாரே அப்படிங்கிறது தீர்மானமாக வரும். அப்போ 55% இந்த கேது 2ஆம் பாவகத்தில் பங்கெடுக்கும் பொழுது அவர் 45% 3ஆம் பாவகத்தில் பங்கெடுப்பார். ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துக்கும் மடுவத்தில் இருந்தால் அவர் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துக்கும் பங்கெடுப்பார். இங்கே லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துக்கு 2ஆம் பாவகத்துக்கும் இடையில இருக்கிறதுனால அவர் 2ஆம் பாவகத்துக்கும் 3ஆம் பாவகத்துக்கும் பங்கெடுத்துக்குவார். அப்போ 2ஆம் பாவகத்தில் அவருடைய பங்கு 55%, 3ஆம் பாவகத்தில் அவருடைய பங்கு 45% இருக்கும். இதே போல் அங்கே ராகு
8ஆம் பாவகத்தில் 55%, 9ஆம் பாவகத்தில் 45% இருக்கு. அப்போ இந்த 3ல் 45% அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய கேது நல்லதை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கார். 55% 2ல் இருக்கக்கூடிய கேது கெட்டதை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதே போல தான் இங்கே 8ஆம் பாவகத்தில் 55% நன்மை செய்யக்கூடிய அளவில் ராகு இல்லாமல் 9ஆம் பாவகத்தில் 45% நன்மையை செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. அப்போது ராகு கேதுனுடைய கெடுதலான தாக்கம் அதிகமாகவும் நன்மையான தாக்கம் குறைவாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த ராகு நல்ல இடத்துல இருந்தாலோ கேது நல்லத்தில் இருந்தாலோ எதுக்கால இருக்கக்கூடிய ராகுவையோ கேதுவையோ அது சமன் செய்துவிடும். நல்லதே நடக்காவிட்டாலும் கூட கெடுதலை நடக்க விடாது. அப்போ இதை நம்மளுக்கு நல்ல சூழல் அந்த ஜாதகருக்குன்னு தான் நாம் பலனை தீர்மானம் செய்ய வேண்டும். இதை தவிர்த்து அந்த 3ஆம் பாவகத்தில் முழுமையாக இருக்கக்கூடிய கேது நட்பு ராசியாக இருந்து அல்லது அந்த கேதுவுக்கு அது உச்ச ராசியாக இருந்து அந்த உச்சத்தின் மையத்தில் இருந்தால் பரம உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருந்தால் அந்த கேதுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். இதே போல் ராகுவுக்கும் வலிமை அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நல்ல பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவகத்தில் இருந்துட்டு அல்லது 6ஆம் பாவகத்தில் இருந்துட்டு அவங்க பார்க்கக்கூடிய பாவகங்கள், அதாவது இந்த ராகு கேது 3, 11, 7 இந்த இடங்களை பார்க்கும். இந்த 7ஆம் இடம் பார்வை 100% ஆனது. இந்த 3ஆம் இடம் பார்வை அப்படிங்கிறது அந்த அளவில் சதவீதம் குறைஞ்சி வந்துடும். 11ஆம் இடத்து பார்வைங்கிறது இந்த 3ஆம் இடத்தினுடைய பார்வையில் எப்படி குறைஞ்சி வந்திருக்குதோ அதே மாதிரி இந்த 11ஆம் பாவகமும் அந்த பார்வையினுடைய பலனை குறைவாகத்தான் செய்யும். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த 3ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ராகு கேதுனுடைய பார்வை 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய ராகு கேதுனுடைய பார்வை நன்மையை செய்யும். அது எந்த வலிமையிலிருந்து பார்ப்பதோ அந்த அளவுக்கு அது நன்மையை செய்யும். முதல்ல அது எந்த வலிமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த கிரகத்தினுடைய சேர்க்கையில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எந்த கிரகத்தினுடைய பார்வையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த கிரகத்தினுடைய ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த லக்ன புள்ளி என்பதே நன்மை செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பாகையில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு பாகைக்கு 2 யோகமுங்க, அதில் நல்லது செய்ய யோகம் இருக்கும், கெடுதலை செய்யக்கூடிய யோகமும் இருக்கும். அதில் என்ன நிலைமையில் இருக்குது இதையும் பார்த்துட்டு அப்புறம்தான் அந்த ராகு கேதுனுடைய பலனை தீர்மானிக்க வேண்டும். இதில் நன்மை செய்யக்கூடிய ராகு கேதுவாக இருந்துவிட்டால் அவர்களுடைய சேர்ந்த கிரகமும் நன்மையை செய்யும். அவர்கள் இருக்கக்கூடிய ராசிக்குண்டான கிரகமும் நல்லதை செய்யும். அவர்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகமும் நல்லதை செய்யும். அப்போ அவர்கள் பார்க்கக்கூடிய பாவகங்களும் நன்மையை செய்யக்கூடியதாக அமைந்துவிடும். இதில் அவங்க இருக்கக்கூடாத இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இந்த பாருங்க, 2ஆம் பாவகத்தில், லக்ன பாவகத்தில், 7ஆம் பாவகத்தில், 8ஆம் பாவகத்தில், 5ஆம் பாவகத்தில் இந்த மாதிரியெல்லாம் அவங்க இருந்தாங்கன்னா அந்த பாவகத்துக்கு அவங்க கெடுதல் தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாவகங்களில் இருந்து அவங்க எங்கெங்கே பார்க்குறாங்களோ அந்த பார்வையும் கெடுதலைத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய ராசி, அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம்
இதுக்கு உண்டான கிரகங்களும் கெடுதலைத்தான் செய்யும். தவிர இந்த இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய சேர்க்கையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கெடுதலைத்தான் செய்யும். ஏன்னா இந்த கிரக வலிமையில் இந்த ராகு கேது தான் எல்லா கிரகங்களும் கூட அதிகமான வலிமையை உடையது. அது மட்டுமல்ல, அவங்க உச்ச ராசியிலேயே நட்பு ராசியில் இந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு வலிமையை சேர்க்கக்கூடிய நிலைமையே. அப்போது இதையெல்லாம் கவனத்தில் வச்சு தான் அந்த பலனை நிர்ணயம் பண்ண வேண்டும். இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க நன்மையை செய்யக்கூடிய இடங்களாக இருந்து அவங்களுடைய நட்சத்திர சாரம் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அசுவனி மகம் மூலம், இது கேதுனுடைய நட்சத்திரம். திருவாதிரை சுவாதி சதயம், இது ராகுனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய பாவகங்கள், இதுகெல்லாம் நன்மையையே செய்யும். இதே இருக்கக்கூடாத இடத்துல இந்த ராகு கேது இருந்துட்டு அதனுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகங்கள் எல்லாம் கெடுதலையே செய்யும். அப்போ இதனையும் தீர்மானித்து தான் அந்த ராகு கேதுவனுடைய பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும். சரி, இந்த ராகு கேது எப்போது செயல்பாட்டில் இருக்கும்? ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் அதனுடைய செயல்பாடு எப்போது நடக்கும் அப்படின்னா அதனுடைய திசையில், புத்தியில், அந்தரத்தில், இன்னும் உள்ள காந்தத்தில், விரணவத்தில், இதில் எல்லாம் அதனுடைய செயல்பாடு நடக்கும். இது என்ன திசையாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவனுடைய புத்தியில் என்ன புத்தியாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவனுடைய அந்தரத்தில் என்ன அந்தரமாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவனுடைய காந்தத்தில் என்ன காந்தமாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவனுடைய பிரணவத்தில் இதெல்லாம் நிகழும். அப்போது இந்த அளவுக்கு ஆழமாக போய் பலன் எடுக்கும் பொழுதே கணிசமான பலன்கள் ஒத்து வரும். அப்போ இந்த ஜோதிடர்கிட்ட போனோம்னா இவர் இவ்வளவு சதவீத அளவில் சொல்கிறாரு, அது மட்டுமில்லை இவர் சொல்லி போட்டு நான் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டு தன்னுடைய திறமையை உறுதிப்படுத்தி கொள்கிறார். தனக்குத்தானே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். ஆகவே இதுவர்கள் போன்ற ஜோதிடரிடம் சென்று நம்மளது ஜாதகத்தை, நமது குடும்பத்தினுடைய ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு செய்து அவர் சொல்கின்ற பலன்களையும் பரிகாரத்தையும் கேட்பது சிறப்புடையதாக சமயோசித புத்தியினுடைய தீர்மானமாக இருக்கும். அப்போ இந்த ராகு கேது கெடுதலை செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அப்படிங்கிறது உளுந்து அப்படிங்கிற தானியத்துக்கு உடைய கிரகம். தவிர்த்து இது வெள்ளெருகு என்ற சமித்துக்கு உண்டான கிரகம். அப்போது இந்த வெள்ளெருகு என்பது ஒரு மூலிகை அப்படிங்கிற அளவில் இருக்கும். இந்த உளுந்து அப்படிங்கிறது ஒரு தானியம் அப்படிங்கிற அளவில் இருக்கும். இதில் இந்த தானியத்தை அந்த ராகுக்கு தானம் கொடுத்தா அது தன்னுடைய தீமையை நிறுத்தி கொள்ளும். அதனுடைய தசா புத்தி அந்தரத்தில், அல்லது வேறு கிரகத்தினுடைய திசையில் தன்னுடைய புத்தியில், அல்லது வேறு கிரகத்தினுடைய புத்தியில் தன்னுடைய அந்தரத்தை. இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறனுங்க. இது சொன்னதையே சொல்கிற போது நேரம் விரயமாகும், தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ராகு கேது கெடுதலை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் இந்த ராகுக்குண்டான உளுந்த சனிக்கிழமை ராத்திரி சனி ஓரையில், அதாவது நான் சொல்லக்கூடிய நேரம் பொதுவானது, சூரிய மறைவு அப்படிங்கிற நேரத்தை வச்சு தான் இந்த ஓரை நேரத்தை தீர்மானிச்சுக்க வேணும். அப்போது அந்த 8லேருந்து 9க்குள்ளே ஒரு புனிதமான இடத்துல, அல்லது பூஜை அறையில், அல்லது ஜெபம் பண்ணக்கூடிய இடத்துல, அல்லது தொழுகை நடத்தக்கூடிய இடத்துல இருந்துட்டு
ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ கருப்புளுந்து உடைக்காததை கொட்டிக்கிறீங்க, 2 கையில் அள்ளிக்கிறீங்க. ராகுவே எனக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில்வர் பாத்திரத்தில் போடுறீங்க. இந்த மாதிரி ஒரு 4 தடவை போடுறதுக்கு 1 கிலோ உளுந்து சரியாக வந்துடும். அது கூட 1 கிலோ கருப்பட்டி வைக்கணும். தவிர்த்து அதுக்கு 103 இரும்பு காசு, அதாவது 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, இதை அங்கே காணிக்கையாக வைக்கணும். அப்போ அதனுடைய கூட்டுத்தொகை 220 ரூபா வரணும். அப்போ இது எல்லாமே 4 4 4 அப்படிங்கிற எண்களை தான் வகிக்கும். அப்போ அந்த 4 அப்படிங்கிறது தான் ராகுக்குரிய எண்ணுங்க. அதனால தான் அப்படி சொல்கிறது. இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி எடுத்து வச்சிடுறோம். அதையே மறுநாள் அப்படிங்கிற போது சூரியனுடைய தினமான ஞாயிற்றுக்கிழமை, அது எதிரியினுடைய நாள், ராகு கேதுக்கு சனிக்கு இது போன்றவைகளுக்கு. அப்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அடுத்து திங்கக்கிழமை, அதுவும் எதிரியினுடைய தினம், அன்னைக்கும் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கிழமை, அதுவும் எதிரியான கிரகமான செவ்வாய் கிரகத்தினுடைய நாள், அன்னைக்கும் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அடுத்து புதன்கிழமை, அதுதான் இந்த சனி ராகு கேதுக்கு உண்டான நட்பு கிரக அளவில் இருக்கும். அப்போது அந்த புதன்கிழமை அன்னைக்கு பொழுது உளுந்து விற்பாடு முதலையே ஒரு அனாதை ஆசிரமத்தை தேர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு 6:30 மணி அளவில் அங்கே போயிடுறோம். ஒரு 7 மணி அப்படிங்கிற போது, அதாவது இது மணிங்கிறது முக்கியம் இல்லை, சுத்தமாக இருட்டாயிருக்கணும். ராத்திரி நேரத்தில் தான் அந்த தானத்தை அனாதை முதியோர் இல்லத்தில் கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா அந்த ராகுனால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். அடுத்து இந்த கேது தீமை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அதே சனிக்கிழமை அதே சனி ஓரை தான் 2 கிலோ கொள்ளு வாங்கிக்கணும். ஒரு பாத்திரத்தில் முதல்ல அதை கொட்டிக்கணும். இன்னொன்று அந்த ஒரு 5 படி தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பானை அங்கே வச்சுக்கணும். ஏன்னா இந்த சில்வர் அப்படிங்கிறது ராகுவினுடைய உலோகம், இந்த மண் அப்படிங்கிறது கேதுவினுடைய உலோகம். அப்போது அந்த மண் பானையில் இந்த கொள்ளை இப்படி 2 கையில் அள்ளி, கேதுவே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த மண் பானையில் அதை போடணும். 7 தடவை போடணும். அப்போ 2 கிலோ வரைக்கும் கொள்ளு தேவைப்படும். அதுக்கு தகுந்தாப்பில் 2 கிலோ கருப்பட்டி அதில் வச்சிடணும். அடுத்து இந்த கேதுவுக்கு உண்டான எண்ணு 7, 106 இரும்பு காசுகள், 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, இந்த அளவில் அதனுடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிறது 250. 2 கூட்டல் 5, அங்கே 7 வந்துச்சுங்களா? இப்போ எங்கே எடுத்தாலும் 7 வர்ற மாதிரி அதை பார்த்துக்கணும். அப்படி அதையும் எடுத்து வச்சிட வேண்டியது. அதையும் அப்படித்தான், இந்த ராகுவுக்கு எந்த நாளில் எந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்குறோமோ அதே நாளில் அதே இடத்துல கொண்டு போய் கொடுக்கும். ஏன்னா இந்த ராகுவை இந்த ஜோதி இடத்துல பிதுர்காரகன் என்று சொல்வார்கள். அதே போல் கேதுவை மாதுர்காரகன் என்று தெரிவிப்பார்கள். அப்போது இந்த நம்ம அப்பாவுக்கு அப்பா அப்படிங்கிறவங்க, நம்ம அப்பா வயசான நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் அனாதை முதியோர் இல்லத்தில் தான் இருப்பாங்க. அப்போது அந்த காரகத்துக்கு பொருத்தமான இடத்துல தான் கொண்டு போய் அந்த தானங்களை செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த கிரகங்கள் சாந்தம் அடையும் முழுமையாக. இது அந்த ராகு கேது தீமை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால், இதே நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3ஆம் பாவகத்திலேயோ 6ஆம் பாவகத்திலேயோ, அப்போது அதனுடைய பார்வை நன்மையை செய்யும், அதனுடைய சேர்ந்த கிரகங்கள் நன்மையை செய்யும், அது இருக்கக்கூடிய பாவகங்கள் நன்மையை செய்யும். அந்த இருக்கக்கூடிய பாவகா அதிபதி இன்னொரு பாவகத்துக்கும் சம்பந்தப்படுவார், அந்த பாவகமும் நன்மையை செய்யும். இது மட்டும் இல்லாமல் இதனுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 6 நட்சத்திரங்கள் எந்தெந்த பாவகங்களில் இருக்கின்றனவோ அந்த பாவகங்களெல்லாம் அந்த ஜாதகருக்கு
சாதகமாக செயல்படும். இப்போ அந்த நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ராகுவும் கேதுவுமே பகை அப்படிங்கிற ஒரு வலிமை குறைவான சூழ்நிலையில் இருக்குது. அப்படின்னா அந்த ராகு கேதுக்கு நாம் வலிமை கொடுக்க வேண்டும். அப்போ இந்த புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இதெல்லாம் ராகு கேதுக்கு உகந்த நாட்கள். ஏன்னா புதன் ராகு கேதுக்கு நட்பு அப்படிங்கிற அளவில் வருவார். சுக்கிரன் ராகு கேதுக்கு நட்பு அப்படிங்கிற அளவில் வருவார். ஏன்னா இந்த ராகு அசுரன், சுவர்பானு அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போது அசுர குரு தானே சுக்கராச்சாரியார். அப்போ அந்த சுக்கராச்சாரியாருடைய நாள் தானே வெள்ளிக்கிழமை. அப்போது இந்த சுக்கராச்சாரியாருடைய நாள்லையும் அவங்களுக்கு உண்டான தானங்களை செய்யலாம். நட்பு கிரகமான சனி கிரகத்தினுடைய நாளான சனிக்கிழமையிலும் அவர்களுக்கு உண்டான தானங்களை செய்யலாம். ஆகவே ராகு கேதுகளுக்கு உண்டான தானங்களை புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டும். அந்த கிரகங்கள் வலிமைப்பட வேண்டும் என்பதானால் அந்த நாட்களில் இரவு நேரத்தில், அதாவது உளுந்து கஞ்சி அப்படின்னு பழைய காலத்தில் செய்வாங்க. அதாவது உடைக்காத கருப்பு உளுந்த ஆட்டிக்க வேண்டியது, அந்த கருப்பத்தையே பொடியாக்கிக்க வேண்டியது. இந்த கஞ்சியை அடுப்பில் வச்சுட்டு அந்த கருப்பட்டி படையுமே அந்த மாவில் கலக்கி விட்டோம்னா அது உளுந்து கஞ்சி அப்படிங்கிற ஒரு பாயசம் மாதிரி ஒரு பலகாரத்தை கொடுக்கும். அதில் மனத்துக்காக இந்த சுக்கராச்சாரியாருக்கு போடக்கூடிய தூபமான கிராம்பு, அந்த கிராம்பு ஒரு 15 ரூபாய்க்கு, ஏலக்காய் எப்படி இந்த பாயசத்துக்கு போடுறோம் அது மாதிரி அந்த கிராம்பை பொடி பண்ணி அந்த கஞ்சியில் போட்டோம்னா மணமாகவும் இருக்கும், அது ஒரு சுவையாகவும் இருக்கும், அருந்துறதுக்கு அருமையாக அமைந்து போய்விடும். அப்போ அந்த முதியோர்கள் அதை பிரியமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கிற போது இந்த ராகு சாந்தமடைந்து விடுவார். ஏன்னா அந்த முதியோர்கள் தான் ராகுக்குடைய காரகத்துக்குரிய பிதுர், அந்த வயதுகளில் வரக்கூடியவங்க. இதே போல் கேதுவுக்கு தானம் அப்படின்னு ஏற்படுத்தணும்னா அந்த கேதுவை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னா அந்த கொள்ளை வேக வச்சு அந்த கொள்ளை பிசையணும். அப்போ அது கூட கருப்பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கருப்பட்டியை தட்டி பொடியாக்கிக்கணும். அந்த கொள்ளு கூட அந்த கருப்பட்டியை போட்டு பிசைஞ்சு அதுலேயும் ஒரு 15 ரூபாய்க்கு கிராம்பு வாங்கி அதையும் தூளாக்கி அதையும் உள்ளே போட்டு பிணைஞ்சோம்னா அதுக்கு பேர் பழைய காலத்து பலகாரமான கொள்ளு தொக்கு. அதையே வயதானவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். இதில் கேது சாந்தமாகிடுவார். அப்போ இந்த ராகு கேது தங்களுடைய தீமைகளை தவிர்த்து கொள்ளும். இதே நன்மை செய்யக்கூடிய நிலையில் ராகு கேது இருந்தான்னு தானே ஆரம்பித்தேன். இப்போ அது சொல்கிறேன். அதாவது இப்போ இனத்தை நாம் தானமாக கொடுத்தோமோ அதை என்ன பண்ணி அவங்க சாப்பிட்றாங்களோ அதை பண்ணி நாமளும் குடிக்க வேண்டியது, நாமளும் சாப்பிட வேண்டியது அந்த குறிப்பிட்ட நாளுகளில். அதாவது புதன்கிழமை இரவில், வெள்ளிக்கிழமை இரவில், சனிக்கிழமை இரவில் நாம் சாப்பிட்டோம் குடித்தோம்னா நம்ம ஜாதகத்தில் ராகு கேது வலிமை குறைவாக இருந்த நல்ல இடத்துல இருந்து அதை வலிமைப்படுத்தி நாம் நன்மை பெறணும். அப்படின்னா இதை செஞ்சால் பெற்றுடலாம். இன்னும் சொல்லலாம், சிறப்பாக ஒன்று சொல்கிறேனுங்க. இந்த ராகுவுக்கு தூபம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேதுவுக்கு தூபம்னு ஒன்று இருக்குது. இந்த ராகு அப்படிங்கிற கிரகத்துக்கு உண்டான தூபம், கேது அப்படிங்கிற கிரகத்துக்கு உண்டான தூபம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ராகுக்கு கடுகு எண்ணெய், இந்த தணலில் அந்த எண்ணெயையோ அல்ல எண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் கடுகை பொடி பண்ணி போட்டோம்னாவோ புகை எந்திரிக்கு. அந்த புகையை இந்த ஜாதகர் சுவாசிக்க வேண்டும். இதே போல் கேதுவுக்கு செம்மரம், அதாவது சிகப்பு சந்தனம், அதைய பொடி பண்ணி தணலில் போட்டால் அதிலிருந்தும் சாம்பிராணி புகையாட்ட புகை வருங்க. அந்த புகையை அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணால் அந்த ஜாதகத்தில் கேது வலிமை குறைவாக இருந்தால் வலிமை அந்த கேதுவுக்கு கூடிவிடும். ஏற்கனவே சொன்னபடி இந்த ராகுவுக்கு உண்டான தூபமான கடுகு தூபம் போட்டோம்னா
அந்த ராகுவுக்கு வலிமை கூடிவிடும். அப்போது அவர்கள் நமக்கு தேவையான அளவு நியாயமான முறையில் நன்மையை செய்வார்கள். இந்த அளவில் என்னுடைய உரைவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கருணாகரன். இதை ஏன் உனா அப்படின்னு சொல்கிறத கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா பேர் துளசி அம்மாள், எங்கள் அப்பா பேர் முத்துச்சாமி. துளசி அம்மாள் முத்துச்சாமி மகன் கருணாகரன். ஏன்னா இந்த உலகத்துக்கு மட்டுமில்லை, இந்த பேரிடத்துக்கு மட்டுமில்லை, அதுக்கப்பா ஏதாவது இருந்தாலும் கூட அதனுடைய இயக்கத்துக்கு கூடுதலான பங்கு எடுத்துக்கொள்கிறவங்க பெண்கள் தான், பெண்மை தான். ஆகியனால தான் எங்கள் அம்மாவனுடைய பெயரின் எழுத்தை முதல்லையுமே எங்கள் அப்பாவுடைய பெயர் எழுத்தை இரண்டாவதையும் போட்டு என்னுடைய பெயரை எழுதுவேன். அப்போ அந்த யதார்த்தமானதுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை நாம் செய்யணும். அப்போ எங்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதை இயற்கை அல்லது இறைமை தரும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய அலைபேசி எண் சொல்கிறேனுங்க. 88 70 53 10 83. 88 70 53 10 83. நன்றிங்க. இந்த ரங்கம்மா ஜாதகத்துக்கு நான் அமைச்சதில் இந்த புத்தகத்தில், அதாவது ரங்கம்மா பேரநாயுடு சரித்திரம்னு மாடுகட்டிபாளையம் இந்த ரங்கம்மா தேவிக்கு சிறப்பாக கோயில் கட்டி கொண்டாடி திருவிழாலாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ அந்த 283 வருஷத்துக்கு முதல்ல பிறந்த ரங்கம்மா ஜாதகத்துக்கு நான் எடுக்கிற பலனும் அவங்க வரலாற்றில் அவங்களுக்கு நடந்த நிகழ்ச்சியும் ஏறக்குறைய ஒத்து வருகிறது. ஆகவே இந்த ஜோதிட துறை என்பது முன்னோர்கள் அந்த 64 கலையில் 6வதாக வைத்ததுக்கு தகுந்த மரியாதை மதிப்பு உடைய கலை என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகச்சிறப்பாக சொற்பொழிவாற்றிய கருணாகரன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட பிரபஞ்ச குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.